கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். The voice of God, தெய்வத்தின் குரல் ஒடி தூய ஆவிலே கடந்து வருகிறது. அவர் தெய்வீக திருவிழத்திலே நமக்கு வார்த்தைகளை காண்பித்து நடப்பிக்கிறார். The voice of God. இந்த நாளிலும் அவருடைய குரல் வழி நமக்கு வாழ்வளிக்கின்ற ஒரு குரல் வழியாக, நமக்கு வழிகாட்டுகிற ஒரு குரல் வழியாக, நல் ஆசீர்வாதத்துக்கு நடப்பிக்கிற குரல் வழியாக அமையும். ஜெபிப்போம். ஓ மை காட் ஜீசஸ். விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரத்திலே, விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். இந்த வசன வார்த்தை எங்கே? விடுதலை பயணம். விடுதலை பயணம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்களை அங்கிருந்து கொண்டு வருகிற பொழுது ஆட்டுக்குட்டி, பாஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டினுடைய அடையாளமாக வைக்கிறார். அந்த அடையாளம் இருக்கிற வீட்டை பார்த்தபோது, ஓ, இது என் ஜனம் இருக்கிற வீடு, என் மக்கள் இருக்கிற வீடு என்று கடந்து போயிடுவாராம். சங்காரத்துவன் கடந்து போகிறாங்க. அந்த வீட்டுக்கு எந்த விதமான ஆபத்தும் விபத்தும் இல்லை, மாற்றதெல்லாம் அழித்து போயிடும். அவனுக்கு நாம் விடுதலை பயணத்தில் பார்க்கிறோம். சிந்தித்து பாருங்கள். அந்த இரத்தம் அடையாளமாய் இருந்து போல இன்று ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய வீட்டுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் தொழில் செய்கிற இடத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. யாரெல்லாம் அவருக்குள் கடந்திருக்கிறோம், அவருக்குள் செயல்பட்டு வாழ்கிறோமோ, அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக செயல்பட்டு நாம் வாழ்கிறோமோ, அன்று அது பாதுகாப்பாக இருக்கிறது. அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பாக செயல்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அது ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்குள் நுழைந்திருக்கிற பொழுது எந்த ஒரு தீமைகளும் நெருங்க முடியாது. அந்த கோட்டைக்குள்ளாக இந்த இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைக்குள்ளாக நுழைந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து நடக்கிற பொழுது எந்த தீமைகளும், எந்த பிரச்சனைகளும், எந்த போராட்டங்களும், எந்த அழிவும், எந்த நெருக்கும் நம்மை அணுகுவதில்லை. அவரே எல்லாம். அவரே எல்லாம். இதை குறித்து அருமையான ஒரு பாடலை கூட இருக்கும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசு கிறிஸ்துடைய கிறிஸ்துக்குள்ளாக என்று பார்க்கிற பொழுது, அவர் இரத்த கோட்டைக்குள்ளாக நுழைந்து பாடுகிற பொழுது நாம் வாழ்வு பெறுவோம். அப்படியே ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். பாடலாக கடந்து செயல்படும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமீன்.
இறைவா